ஹரியோம். இன்று நாம் காண இருப்பது குலதெய்வம் கட்டுப்பட்டால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நேற்றைய தினம் சொல்லியிருந்தோம். சரி, குலதெய்வத்தை ஏன் கட்டுகிறார்கள், அவர்களுடைய நோக்கம்தான் என்ன என்று பார்த்தால், பல தகாத உறவுகள் செய்வதற்கும் முறையற்ற செயல்கள் மூலம் பலன் அடைய விரும்புகிறார்கள். அதாவது கள்ளக்காதல், அடுத்தவன் கணவன் மனைவியை பிரித்து வைப்பது, அடுத்தவர்கள் பைத்தியமாக்குவது, அடுத்தவன் சொத்துக்களை அபகரிப்பது, நான் வாழ வேண்டும் என்பதற்காக அடுத்தவர்கள் குடும்பத்தை கெடுப்பது, தொழில் வியாபாரம் இதை தடுப்பது, பல மோசமான செயல்களுக்கு இந்த வித்வேதனம் அல்லது தம்பனம் என்ற முறையை பயன்படுத்துகிறார்கள். இந்த வகையில் இருக்கும் நாம் முதலில் பாதுகாப்பாக யாரை அணுக வேண்டும் என்றால், நமது குலதெய்வத்தை தான் அணுக வேண்டும் என்பது நமது குலதெய்வம் என்பது நம் குலத்தில் பிறந்து வளர்ந்து வீர மரணம் அடைந்த அல்லது இயற்கை மரணம் அடைந்த நம் முன்னோர்கள் தான். அது ஆண்களாகவும் இருக்கலாம், பெண்களாகவும் இருக்கலாம், அலிகளாகவும் இருக்கலாம். இவர்கள் சக்தி வாய்ந்த ஒரு ஆன்மாக்கள். அவர்களை நாம் எப்பொழுதும் கூடவே வைத்திருக்க வேண்டும். அதற்கு என்ன செய்யலாம் என்றால், அமாவாசை தினம் அன்று கரும்புள்ளிகள் இல்லாத எலுமிச்சம்பழம் 2 வாங்கி உங்கள் குலதெய்வ ஆலயங்களுக்கு சென்று குலதெய்வத்தின் பாதத்தில் வைத்து குலதெய்வத்தின் பெயரை 16 முறை மனமாற சொல்லி வர வேண்டும். அதில் ஒரு எலுமிச்சம்பழத்தை நாம் வீட்டிற்கு எடுத்து வந்து வீட்டின் பூஜை அறையில் வைத்து வீட்டில் ஐயா அல்லது அம்மா என்று கூறி, தெய்வமே, எனக்கு நீதான் துணை, என்றென்றும் என்னோடு நீ இருக்க வேண்டும், என் கனவிலும் நினைவிலும் என் செயலிலும் சிந்தையிலும் நீ கூடவே இருந்து என்னை வழி நடத்துங்கள் என்று குலதெய்வத்திடம் மனமாற வேண்டினால் அந்த செய்வினை கோளாறுகள் அனைத்தையும் நீக்கி விடுவார்கள். உங்கள் வாழ்க்கை சிறப்பாக மலரும், எந்த தடையும் இருக்காது என்பதை உணருங்கள். மீண்டும் இதனுடைய தொடர்ச்சி நிறைய இருக்கிறது, தொடர்ந்து பார்க்கலாம். குலதெய்வ வழிபாடு என்றால் என்ன, அவர்கள் எப்படி நமக்கு உதவி செய்வார்கள் என்பதையெல்லாம் தெளிவாக பார்த்து விடலாம். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். ஆர்ட் ஆஃப் ஃபீல் சாய் யோகா என்று யூடியூப்பிலும் இருக்கிறது, கண்டு மகிழுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் சந்திப்போம்.